Matthew chapter 24 verses 36 to 42. மத்தேயு 24 36 42 வரை வாசிப்போமா? அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்தும் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமேன். அதாவது கிறிஸ்தவர்கள் அநேகர் தவறாக புரிந்து கொண்ட ஒரு பேசேஜ் இது. எப்படி? அதுவும் விசேஷமாக நீங்கள் 40வது வசனமும் 41வது வசனமும் நம்ம எல்லாரும் இதை தவறுதலாக புரிந்து கொண்டு தவறுதலாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அதாவது நம்ம இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒலிவமலை பிரசங்கத்தில் இருக்கிறோம். ஏன்னா அங்கே இருந்த சீஷர்கள் என்ன நினச்சாங்க, இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் எல்லா அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்துட்டாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டாரு, அது இனி இவங்களை துரத்தி நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரு, அவ்வளவுதான், இனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வருகை இவ்வளோதான் வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஏன்னா லூக்கா 19வது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லும்போது இவ்வளோதான் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவங்க எல்லாரும் நினச்சாங்க. அதனால் இனிமேல் ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மகிமையில் கர்த்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த ஒலிவமலையில் உட்கார்ந்துருக்கும் போது 3வது வசனத்தில் 2 கேள்வி கேட்குறாங்க. எப்பொழுது இவைகள் சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் இதற்கும் என்ன அடையாளம்? உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? 2 கேள்வி. எப்பொழுது, என்ன அடையாளம்? எப்பொழுது வருவீங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்குங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டார். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த 35வது வசனம் வரைக்கும், 4வது வசனத்திலிருந்து 35வது வரைக்கும் என்ன அடையாளம்ங்கிறத மிக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ எப்பங்கிறதுக்கு பதிலுக்கு இப்போ தான் சொல்லவே போகிறார். எப்போ வருங்க? 2 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்ல, 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டார். 4வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிற சொன்னார். அதுக்கு எல்லாமே என்ன ஒரு மிட் பாயிண்ட் என்ன? 15வது வசனம், அபாமினேஷன் டெசலேஷன், பாலாக்கும் மறுபிறப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும் போது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அது எவ்வளோ காலம் நடக்கும்? இந்த பாலாக்கு அருவறுப்பு வந்ததுக்கப்புறம் 3.5 வருட காலம் இந்த உபத்திரவம் நடக்கும். இந்த உபத்திரவம் நடந்ததற்கு பின்பாக தான் இது வரப்போகிற வருகை இருக்குன்னு சொல்கிறார். சரியா? இப்போ முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வி எப்பொழுது? 36வது வசனம் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்ப என்னன்னா, இப்போ சொன்ன அடையாளம் எல்லாம் இதுவரைக்கும் என்னென்ன அடையாளம் சொல்லிட்டார். மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொன்ன அடையாளம் பூரா என்ன நிலநடுக்கம் வரும், எப்படி பூமி எதிர்ச்சி வரும், எப்படி கொள்ளை நோய் வரும், என்ன தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் எப்படி வரும், எவ்வளவு உயிர் சேதம் வரும், எப்படி சந்திரன் ஒளியை கொடுக்காது, சூரியன் ஒளியை கொடுக்காது, நட்சத்திரங்கள் எப்படி விழும், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இது பூரா என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அதையும் படித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கொடிய காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? நம்ம காணக்கூடிய அடையாளங்கள், நம்மளால் மறுக்க முடியாத அடையாளங்கள், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அடையாளம். இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறதுல, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அடையாளம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய வருகை இருக்கும். இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம். ஆனால் என்ன, அவர் வருகிற நாளிகை என்னன்னு தெரியாது. இது 36வது வசனம் இருக்கா? 42வது வசனம் பாருங்க. அதே மத்தேயு 24வது 42வது வசனம் பாருங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 44வது வசனம் பாருங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். 50வது வசனம் பாருங்க. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து, அறியாத நாளிகை எதிர்பாராத டைம். அடுத்து 25வது அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்பெசிபிக் டே, ஒரு ஸ்பெசிபிக் டைம்,
ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நாளிகை. இதுவரைக்கும் நடக்கிறது நாள் கணக்காக நடக்கக்கூடியது. ஆனால் இப்போ வரும்போது ரொம்ப, ஏன்னா நீங்கள் அதனால தான் இத்தனை வசனம் வாசிச்சு சொன்னேன். அது 42வது வசனமாக இருக்கட்டும், 44வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 46வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 50வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 25வது அதிகாரத்தில் உள்ள 13வது வசனமாக இருக்கட்டும், இது பூரா என்ன சொல்லுது? அந்த நாளும் அந்த நாளிகையும் ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன, அது எதிர்பாராத விதமாக நடைபெறும். எப்போ? இந்த அடையாளங்கள்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக 3 வருட காலங்கள் மகுந்த உபத்திரம் என்று சொல்லக்கூடிய மகா உபத்திரம், கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெரியான உலக பிரகாரமான எல்லா அழிவும் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். எப்பன்னு தெரியாது. ஏன்னா அந்த உபத்திரம் எவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. என்ன? 3.5 வருஷம் 42 மாதம், எவ்வளவு? 1260 நாள். இது தானியேல் 7வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 2, 3, 12வது அதிகாரம் 14வது வசனம், 13வது அதிகாரம் 5வது வசனம். இது பூரா ரொம்ப தெளிவாக 1260 நாள், 42 மாதம், 3.5 வருஷங்கிறத எந்த ஒரு இடைவாடு இல்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆனால் அதே தானியேல் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். என்ன? உபத்திரம் இவ்வளோ நாள் நடக்கும். உபத்திரம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் என்ன? 12வது தானியேல் 12வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஒரு 30 நாள் கூட்டுறாரு. என்ன இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி பண்றதுக்காக இருக்கும். ஒரு 30 நாளுக்கு அப்புறம் தான் இது நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 12வது வசனம் பாருங்களேன். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இப்ப இன்னொரு 45 நாளை கூட்டுறாரு. 1260 நாளுக்கு அப்புறம் இன்னொரு 75 நாள் கூட்டி சொல்றாரு. ஒரு 30 நாள், அடுத்து ஒரு 45 நாள் சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்த 75 நாளுக்குள்ள கர்த்தர் வரப்போறாரு. ஆனா என்ன நமக்கு தெரியாது, எப்பன்னு தெரியாது. என்ன எப்பங்கிறது ரொம்ப தெரியவே தெரியாது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? இது எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது எப்போ வேணாலும் இருக்கலாம். 1260 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். அவருடைய வருகை என்ன, எந்த நாளில் எந்த நாளிகைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இதை சொல்லும்போது என்னன்னா, என்ன இங்கே வரும்போது இங்கே கர்த்தர் சொல்றது ராப்சர் என்று சொல்லக்கூடிய சபை எடுத்துக்கொள்வதை பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது சபை எடுத்துக்கொள்வதை பற்றி கிடையாது. இது முழுக்க முழுக்க என்ன, உபத்திரவ காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய சம்பவம். 36வது வசனம் சொல்லும்போது இது எல்லாம் உபத்திரவ காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா 32லேருந்து 35 வரல வசனங்கள் என்ன சொன்னார்? இந்த அடையாளங்கள்லாம் பார்க்குற எந்த சந்ததியோ அவங்க கர்த்தருடைய வருகையும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டார். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 32, 35 வசனம் போன வாரம் பார்க்கும்போது என்ன சொன்னார்? இந்த எந்த சந்ததி இந்த பாலாக்கும் அருவருப்பு, இந்த உபத்திரவத்தை பார்க்குற சந்ததி கர்த்தருடைய வருகையும் பார்க்கும். அந்த 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. இந்த 75 நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கால அளவை கொடுத்துட்டாரு. இப்போ என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு? யாருக்கும் தெரியாதுங்கிறாரு, தனக்கும் தெரியாதுங்கிறாரு. இப்போ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியாது. உடனே நிறைய பேர் இதை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து அதனால தான் அவர் படைக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றவங்க இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாருக்கும் தெரியாதுங்கிறாரு. ஏன்னா 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன, அவர் எந்த நேரத்தில் வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருங்க, விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. யாருக்கு தெரியாது? ஒருத்தருக்கு தெரியாது. ஏன்னா 36வது வசனம் சொல்லும்போது யாருக்கு தெரியாது? தேவதூதர்களுக்கும் தெரியாது. எப்படி? தேவதூதர்களுக்கு தெரியாது. அதாவது மனுஷர்களுக்கு தெரியாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன? தேவதூதர்கள், ஹியூமன் சூப்பர் நேச்சுரல், நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல், தேவதூதர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? தேவதூதர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவும் இருக்கிறாங்க.
ஏன்னா நம்ம ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் முன்னாடி நின்று ஓயாமல் அவரை துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க தேவதூதர்கள். அது மாத்திரமில்ல, மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது என்ன, அவங்க வந்து தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். என்ன, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கக்கூடிய மக்களா தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவதூதர்கள் என்ன பண்ணல, அவங்களுக்கும் தெரியாது. எப்படிங்க? தேவதூதர்கள் தேவனுக்கென்று படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்காங்க, தேவனுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற தேவதூதர்களுக்கே தெரியவே தெரியாது. இப்போ நமக்கும் தெரியாது, தேவதூதர்களும் தெரியாது. இது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எனக்கும் தெரியாதுங்கிறார். இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இதை எடுத்துக்கொள்வதற்கு. ஏன்னா இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 13வது அதிகாரத்தில் இருக்கு. மார்க் 13ல் 32வது வசனம் சொல்லும்போது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியான், குமாரனும் அறியார். இப்ப அவரே வரப்போறது அவருக்கு தெரியலன்னா அவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? இதுதான் நிறைய பேரோட கேள்வி. ஏன்னா அவர் தான் தேவன். அவருக்கு எல்லாம் ஓம்னி சென்ட் என்று சொல்லக்கூடிய சகலத்தையும் அறிந்த தேவன். அப்போ அவர் வர்றதே அவருக்கு தெரியல. அப்போ அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்பது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க. ஏன்னா இது பண்ணக்கூடியதா. ஆனால் என்னன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக வரும்போது தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மனுஷனாக தான் வந்தார். தன்னுடைய எல்லா தெய்வீக குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவர் என்ன சொன்னார், அவர் எப்பொழுதுமே முழுவதும் தேவன், அவர் முழுவதும் மனுஷனாக வந்தார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மை இழக்கலை, ஆனால் என்ன, அதை தள்ளி வைத்து விட்டு வந்தார். அதனால தான் உங்களை போல என்னை போல வந்ததுனால தான் அவர் என்ன சொல்ல முடிஞ்சது, என்னை பின்பற்றி வான்னு சொல்ல முடிஞ்சது. இப்போ அவர் தேவனாக வந்திருந்தா அவர் என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொன்னால் நம்ம முடியாது ஆண்டவரே, நீங்கள் தேவன், அதனால நீங்கள் பாவம் இல்லாமல் நடந்தீங்க, நான் பாவியான மனுஷன், அதனால தான் நான் பாவத்தில் நடக்கன்னு நம்ம சொல்லிட முடியும். புரியுதா? ஏன்னா அவர் மனுஷனாக வந்தார். அவர் செய்த எல்லாமே பரிசுத்த ஆவியினால தான் செய்தார். ஆனால் தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் என்ன பண்ணார், ஒதுக்கி வைத்திருந்தாரே ஒழிய அவர் தெய்வீக தன்மையை இழக்கவில்லை. நீங்க யோவான் 2வது அதிகாரம் 24, 25வது வசனத்துல பார்க்கும்போது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், எப்படி எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர் எல்லாரையும் அறிந்தவரா இருந்தாரு. அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் என்ன, எல்லாரையும் அறிந்திருந்தார். மனுஷன் உள்ளத்தில் இருந்தது என்னங்கிறதை அறிந்தவராக இருந்தார். அவர் என்ன, எல்லாம் தெரிஞ்சு எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் தான். ஆனால் என்ன, தன்னுடைய தன்மையை அவர் இழக்கவே இல்லை. ஆனால் இதை அறிந்து கொள்ளாதவராக இருந்தார். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப என்ன, ஒரு சாதாரண மனிதனாக அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது. தன்னுடைய தெய்வீக தன்மையை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லக்கூடியதாக. அதனால நம்ம என்ன மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், அவர் மனிதனாக இன்கார்னேஷன், வார்த்தை மாம்சமாக மாறியது. ஏன்னா அவர் என்ன, அவர் படைக்கப்படலை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவன், அந்த வார்த்தை ஆகிய தேவன் மாம்சமாக மாறினார். அதனால என்ன, தன்னுடைய அவர் he limited his knowledge, அவ்வளவுதானே ஒழிய அவர் என்ன, அவர் தெய்வமாக இருக்கிறத ஒரு காலம் இது பண்ணவே இல்லை. அதனாலதான் பூமியில் இருக்கும்போது லூக்கா 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் 52வது வசனம் என்ன, கர்த்தர் என்ன பண்ணாரு, கிருபையிலும் ஞானத்திலும் மனுஷர் தயவிலும் வளர்றவராக இருந்தாரு. ஏன் அவர் வளர வேண்டி இருந்தது? காரணம் என்ன, அவர் மனுஷனாக இருந்ததுனால, தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்குனதுனால தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவருடைய அது வேற. ஏன்னா மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும் என்ன சொன்னார், வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்போ அதற்கு பின்பாக சீஷர்களோட ஒரு 40 நாள் இருக்கிறார் மரித்து உயிர் தெழுந்த பின்பு. இப்போ அவங்க சீஷர்களுக்கு சொல்லும்போது அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 6வது வசனத்துல அவங்க சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க பாருங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர், இப்ப நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறீங்களான்னு கேட்கிறார். இப்ப நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்துல இருக்கோம். எப்பன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, எனக்கும் தெரியாது, தேவதூருக்கு தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பிதா ஒருத்தருக்கு தான் தெரியினாரு. இப்ப மறுபடியும் அவர் மரித்து உயிர் தெழுந்து வந்த பின்பு அதே அப்போஸ்தலர் கேட்கிறாங்க, இப்ப வான்னு கேட்கிறாங்க. இப்ப பதில் சொல்லும்போது பாருங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்ப அவரை விட்டுட்டாரு, உங்களுக்கு தான் அடுத்தது இல்லை, என்ன நமக்கு தான் இல்லை. அவரை விடல, அவர் சொல்ல, எனக்கு இப்ப தெரியாதுன்னு சொல்லல. ஏன்னா மரித்து உயிர் தெழுந்த பண்பு அவர் தெய்வீக தன்மை வந்ததுனால இப்ப அவரை சேர்க்கல. இங்க சேர்க்கும் போது குமாரன் அறியாருன்னு சொல்றாரு. ஆனா மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவர் சொல்றது இல்லை. என்ன, எனக்கு 36வது வசனத்துடைய பின்பகுதி என்ன, என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். அப்ப என்ன, யாருக்குமே தெரியாது, நம்ம யாருக்குமே அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆனா என்ன, நம்ம எல்லாருமே அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்றவன் எப்படி இருக்கணும், ஆண்டவர் எப்ப வரப்போறார், போதும், இந்த உலகத்தில் இருந்த பாடு போராட்டம் போதும், நிந்த போதும், யாருக்கு வேணும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த உலகமும் இதில் உள்ள காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போக போகுது. ஸோ பாருங்க எவ்வளவு, எத்தனை, ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தானே இருக்குது. எங்கேயாவது ஒன்று ஏதாவது ஒன்று நடக்குது. இல்லை நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கு. பாதி பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கே வந்துட்டா நல்லது, இந்த மாதம் நான் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு பெட்டர் நம்ம இப்படியே போயிட்டோம்னா ஒன்றும் கவலையே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்து நோக்கி இருக்கக்கூடிய மக்களா, எப்படி நீங்கள் ஒரு ஹாலிடே புக் பண்ணால் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களோ அந்த மாதிரி கர்த்தர் வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்களா. ஆதி திருச்சபை அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் எல்லா நிருபங்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபை என்ன, எப்போ கர்த்தர் வருவார்னு எதிர்நோக்கி இருந்தாங்க. சில வசனங்கள் பாருங்க, கொரிந்து சபைக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க எதுக்கு காத்திருக்கீங்க, இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்க காத்திருக்கிறீங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 24, 25. நீங்க என்ன, சபை ஏன் கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுங்கிறது இதை வாசிப்பீங்க. ஆனா என்ன இருக்கும் பாருங்களேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல நாளானது சமீபித்து வருகிறது. எப்படி நாளானது சமீபித்து வருகிறதையால் என்ன, கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அவருடைய வருகை சமீபத்து இருக்கிறதுனால பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபை என்ன பண்ணிருக்கு, இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதா. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு என்ன எழுதுறாரு, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. பேதுரு என்ன எழுதுறார் தன் நிருபத்தில் 1 பேதுரு 4:7 பாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம். எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு சமீபமாயிருக்கு. யோவான் தன் நிருபத்தில் 1 யோவான் 2:18 பாருங்க. பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான். இது கடைசி காலமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 பாருங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மாரநாதா அப்படின்னா என்ன, இயேசுவே வாரும், அதான் அர்த்தம். என்ன, ஆண்டவரே உங்களுடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனா என்ன,
இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரணும், அப்படின்னா ஏன் என்ன கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார்? வந்திருக்கலாமே. ஏன்னா ஆதியிலிருந்து 2000 வருஷமா சபை பூரா ஆண்டவரே வாங்க வாங்கன்னு காத்து கொண்டிருக்கு, ஏன் என்ன வரமாட்டேங்கிறாரு? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 14வது 15, 16 பாருங்களேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பதிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. அதாவது என்னன்னா, எப்பவுமே வேத வசனத்துல என்ன, அறுவடை என்பது நியாய தீர்ப்பு, முடிவு காலத்தை குறிக்கக்கூடியதாக. இங்க மறுபடியும் அதே காரியத்தை சொல்றாரு. பயிர் வந்துருச்சு, கதிர் ரெடியா இருக்கு, அறுக்கிறது காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. என்ன இப்ப என்னன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கான்னு பாக்குறாரு. அப்படின்னா என்ன, இங்க பூமியில பாவம் இன்னும் முழுமை பெறவில்லை. பாவம் இன்னும் முழுமை பெறணும். பாவம் பாவம் அக்கிரமம் இந்த காரியங்கள் இன்னும் பொல்லாதவைகளாய் மாறி முழுமையான அக்கிரமம் வருவதற்காகத்தான் கர்த்தர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா முழுமையா வரும்போது தான் என்ன தெரியும், அவருடைய வருகை தெரியக்கூடியதா இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் மன குருடாய் இருக்கிறது, அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்க காரணம் என்ன, நம்மளை மாதிரி புறஜாதியார்களுடைய ரட்சிப்பு இன்னும் முழுமை நிறைவேறல. நீங்க ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும்போது, மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்ப என்ன, மீதி நம்மெல்லாம் சேருவதற்காக. அது மாத்திரமல்ல, இன்னும் ஜீவ புஸ்தகம் என்ன, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் சேர்ற வரைக்கும் கர்த்தர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் ரோமர் 11:26 சொல்லும்போது, இவ்விதமாய் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, ஏன் இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்குன்னா, ஒன்று பாவம், இன்னொன்று ரட்சிப்பு. பாவம் முழுமை பெறணும், ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே சேரணும். அதனால தான் கர்த்தர் தாமதமாக இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நீங்கள் ஏன் கர்த்தர் இன்னும் வரலன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் எப்போ வேணாலும் வருவார். என்ன நமக்கு எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் என்ன, அதனால தான் 8வது வசனம் சொன்னார், கற்ப வேதனைன்னு சொன்னார். பிரசவ வேதனை வரும்போது அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வலி குழந்தை வருமோ, அந்த மாதிரி இந்த வலி ஆரம்பித்த உடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு தெரியாது, தேவதூதருக்கு தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்குறார். 37வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான். எப்படி நோவாவின் காலத்தில் இருந்தது போல இருக்கும். நீங்க 37லிருந்து 39 வரை உள்ள வசனங்களை வாசிங்களேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்துல எப்படி இருந்துச்சு, நோவாவினுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் நோவாவினுடைய காலத்தை வானத்திலிருந்து பார்த்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆதியாகமத்துக்கு வரும்போது நம்ம நோவாவுடைய காலம் எப்படி இருந்தது நமக்கு தெரியக்கூடியது. ஆதியாகமம் 6ல் 5வது வசனத்திலிருந்து பாருங்களேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். என்ன, கர்த்தர் எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் மனுஷனுடைய அக்கிரமத்தை பார்த்து ஏண்டா இவங்களை படைச்சோன்னு மனஸ்தாபப்படக்கூடிய நிலைமை. ஏன் இவர்களை படைத்தோம் என்று மனஸ்தாபப்படக்கூடியது. மனஸ்தாபப்பட்டு என்ன செய்யறாரு, அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும்
உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் அழிப்பேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். என்ன, நான் உங்களை உண்டாக்குனது மனஸ்தாபமா இருக்கு, மறுபடியும் இரண்டாவது முறை. ஆனா அப்ப என்ன பார்க்கிறோம்? அடுத்த 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன, நோவா ஒருத்தர் மட்டும் ஒரு நீதிமானா வாழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போல கர்த்தருடைய வருகையில் இருக்கும். இப்ப கர்த்தருடைய வருகை வரும்போது அக்கிரமம் மிகுதியா இருக்கும், கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடிய அளவுல இருக்கு. அப்ப ஒருத்தர் மேல கிருபை உண்டாகுது. நீங்க அதிலே ஆதியாகமம் 6 12வது வசனம் பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். என்ன, பூமியில எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நோவாக்கு சொல்றாரு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஏன்னா நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? அக்கிரமம் நடந்துச்சு. இன்னொரு பக்கத்துல கல்யாணமும் நடந்துச்சு. பெண் கொடுத்து பெண் எடுத்து கொண்டு இருந்தாங்க. அவங்க நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப என்ன கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா இயேசு கிறிஸ்து? ஏன்னா கர்த்தருடைய வருகையை எதிர்பாருங்கன்றாரு. அவருடைய வருகை எப்ப? பெண் கொடுத்து பெண் கொண்டு நோவா காலத்தில் இருந்தாங்க. அப்ப நம்ம அது செய்யக்கூடாதானே? இல்லை இல்லை இல்லை. பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஏன்னா நோவா காலத்தில் என்ன, அவங்க அன்றாடமாக எல்லாம் நடக்கக்கூடியது, அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மழை வரப்போகுது, நான் பூமியை வெள்ளத்தால் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழையே கிடையாது பூமியில். நோவா காலம் வரைக்கும் மழையே கிடையாது. பூமி தான் தண்ணிலிருந்து தண்ணியை கொடுத்து பயிர்களை விரவிக்க பண்ணிச்சு. அதனால யாருக்கும் மழைங்கிறதே தெரியாது. இப்போ நோவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு மழை வரப்போகுதுன்னு. ஏன்னா நம்ம யாருமே கர்த்தருடைய 2ஆம் வருகை வருதுன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி கர்த்தர் வருகை தெரிஞ்சுதா? இல்லை. அவருடைய வருகை வரப்போறது தெரியுதா? இல்லை. அதே மாதிரி தான் நோவா காலத்துல மழையே அவங்க பார்க்காத மழையை ஆண்டவர் என்ன சொல்றாரு? வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணு, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணு. எவ்வளவு வருஷம்? 120 வருஷங்கள் நோவா கர்த்தர் வரப்போறாருன்னு பிரசங்கம் பண்ணார். 2 பேதுரு 2வது அதிகாரம் திருப்பி அங்கே ஒரு விரல் வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க, ஏன்னா மறுபடியும் நம்ம அங்கே போக வேண்டியிருக்கோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேர். என்ன, நீதியை பிரசங்கித்த நோவா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நோவா ஆண்டவர் நோவாட சொல்றாரு, ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி என்ன மரத்துல வெட்டணும், எவ்வளவு சைஸ்ல வெட்டணும், எப்படி இது பண்ணணும், அதை எப்படி தார் வச்சு பூசணும், எல்லாமே சொல்றாரு. இப்போ நீங்கள் உடனே யோசிங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த நவீன காலத்தில் யோசிப்போம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் ஒரு படகு, அவ்வளோ பெரிய படகு கட்டுற அளவுக்கு மரம் இறக்குனார்னா நீங்கள் போய் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்போமா, கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். என்ன நடக்குதுன்னு கேட்போம். இப்போ நோவாட்ட கேள்வி கேட்டிருப்பாங்களா? நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு வழி தேடுறோம். இப்போ நோவாட்ட போய் நீ என்ன நோவா படகு என்ன கேட்டுற அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு தெரியுமா, உனக்கு தேவனை தெரியுமா, தேவன் ரொம்ப வசனப்படுறாரு, தேவன் ஒரு இது பண்ண போறாரு, பூமியை அழிக்க போறாரு, அதனால என்னை ஒரு படகு கட்ட சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் ஒரு பெரிய படகு கட்டுறேன், இந்த மாதிரி ஒரு பேலை கட்ட போறேன். அப்படியா? அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு பிள்ளைக்கு வச்சுருக்கேன், காது குத்து வச்சுருக்கேன், இல்லை அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன். ஏன்னா 120 வருஷம் பேசிகிட்டே இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? 120 வருஷமா அவர் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் அவங்ககிட்ட கேட்க தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் யோசிங்க, 120 வருஷம் கட்டிகிட்டு இருக்கும்போது முதல் தடவை வரும்போது ஒரு தடவை நீங்கள் போய் கேட்குறீங்க. இப்போ நம்ம இப்படி பேசுவோம். இப்போ நான் படகு கட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க, என்ன படகு கட்டுற? இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கார் மழை வரப்போகுது. மழைன்னா என்ன அது தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார் மேலேருந்து தண்ணி வரும்னாரு. ஓ அதான், ஓகே. அழிஞ்சிருமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? மழை வந்துச்சுன்னா நம்ம வீடு மண் வீடு, நல்லா நம்மளும் படகு வாங்கி கட்டிக்கிறோமா, நம்மளும் இது பண்ணி வச்சுக்கிறோமா அப்படின்னு வேணால் ஒரு நாள் தோணும். இப்போ 1 மாதம் கழித்து பார்க்கும்போது என்ன நோவா, உண்மையில் ஆண்டவர் சொன்னாரா? ஆமாம் சொன்னார். என்ன கட்டிகிட்டு இருக்கேன், படம் கட்டியிருக்கேன், ஓகே ரைட். 1 வருஷம் கழித்து வந்தா, என்னப்பா கட்டிகிட்டு இருக்கேன். 20 வருஷம் கழித்து வந்தா,
என்ன நோவா ஏதோ கட்டிட்டு இருக்க போல? நல்லா கட்டிருக்கியா? ரைட்டு. எப்பப்பா மழை வருமா? ரைட், ஓகே. 40 வருஷம் போச்சுன்னா அங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், ஏதோ மழை வரும்னு சொல்லி படகு கட்டிட்டு இருக்கான். ஆமாவா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. 120 வருஷமா கட்டிட்டு இருக்காரு, மழை பார்க்காத ஒன்று நம்பி கட்டிட்டு இருக்காரு விசுவாசிச்சு. இப்போ இதே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் நம்பவே மாட்டாங்க, ஒருத்தருமே நம்பல. நோவாவை பேச்சை கேட்டு ஒருத்தர் கூட வரல. அவன் சொந்த ஃபேமிலி 8 பேர் மட்டும்தான் வந்தாங்க, வேற யாருமே வரல. எப்ப கதவு அடைக்கிற வரைக்கும் ஒருத்தனும் வரல. கதவு அடைச்சதுக்கு அப்புறம் இல்ல, கதவு அடைச்ச உடனே மழை வந்த உடனே ஒரு துளி 2 துளி மழை தண்ணி விழுந்த உடனே என்ன நினைச்சிருப்பாங்க? இது ஏதோ நடக்குது. என்ன, எதுக்கு இந்த நிலநடுக்க நடக்குது, எதுக்கு இந்த காரியம் நடைபெறுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவரும் வர்றேன்னு சொன்னாரு, நம்மளும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். உபத்திரவ காலத்திலையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. உபத்திரவ காலத்தில் 1,44,000 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. 2 தேவதூதர்கள் காஸ்பல பிரசங்கம் பண்ணுவாங்க, 2 சாட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா மக்கள் அழிக்கப்படுவாங்க அந்தி கிறிஸ்துவால. ஆனாலும் கர்த்தருடைய வருகையை நம்ப மாட்டாங்க. என்ன நிலநடுக்கம் நடக்குதா, உடனே என்ன மீட்டரை வச்சு அலை, எதனால நிலநடுக்கம் வருது, சந்திரனில் ஒளி குறையுதா, உடனே நம்ம தான் கிரகத்துக்கு இது அனுப்பிச்சிருக்கோம்ல, அதை பாரு, சூரியனில் வெளிச்சம் குறையுது, ஆமாம் சூரியன் வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்ன, இப்படி தான் செக் பண்ணுவானே ஒழிய அப்போவும் ஆமாம் கர்த்தர் வரப்போறான்னு பார்க்க மாட்டான். ஏன் பூமியில் இருக்க தண்ணியெல்லாம் குடிக்க முடியாமல் போச்சு, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி குடிக்க வைக்கிறது, அதை குடிக்க வைக்கிற தண்ணியை எப்படி மாற்றுறது, இப்போ எல்லாம் பூரா சயின்டிஃபிக்கலாக என்ன உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும் எப்படி நோவா காலத்தில் இக்னோர் பண்ணாங்களோ அதே மாதிரி உபத்திரவ காலத்திலையும் இக்னோர் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றது அதான். என்ன, நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 1ஆம் வருகை பாருங்க. தீர்க்கதரிசிகள் அவ்வளவு அழகா தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எந்த ஊர்ல பிறப்பாரு, எங்க போவாரு, எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு, எப்படி கொலை செய்யப்படுவார், எல்லாம் சொன்னாங்க. அவர் பிரசங்கம் பண்ணாரு, அதிசயங்கள் பண்ணாரு, அற்புதங்கள் பண்ணாரு. ஆனாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா? இவர் தான் இயேசுன்னு சொன்னாங்களா? இல்லை. மறுபடியும் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இன்னொரு அடையாளம் வேணும், எங்களுக்கு இன்னொரு அடையாளம் வேணும். நீங்க வசனத்துல பாருங்க, மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு பாருங்க, முதல் 3 வசனங்கள் பாருங்களேன். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும். மறுபடியும் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுன்னு தான் சொல்லி கேட்கிறாங்க. இவ்வளவு செய்யறாரு, இன்னும் வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வேணும்னு கேட்கிறாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும், வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? உங்களை என்னத்துக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு? வேத வசனத்தை சொல்லி கர்த்தர் எப்ப வரப்போறாரு, என்ன செய்ய போறாருன்னு சொல்றதுக்கு உங்களை வச்சா நீ எதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்ட? வானிலை அறிக்கை சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்ட. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாதி சபையில வேற வேற காரியங்கள்ல பிஸி ஆயிட்டாங்க, வேற வேற எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்கு ஏற்றவங்களா மாத்துறது இல்லை. ஏன்னா சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்னா இவெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லாம இருந்தா போதுன்னு தோணுது. அவ்வளவு பேர் அவ்வளவு அக்கறமான காரியம் நம்ப முடியல. அவ்வளவு கேவலமா அசிங்கமாக காரியங்களை பண்றாங்க. கேட்டா கர்த்தர் பேரை சொல்றான். இது எந்த கர்த்தர் தெரியல. அதேதான் இங்க மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க? வானிலை அறிக்கை சொல்றாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கர்த்தருடைய காலத்தை அறிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீங்க இப்ப 2 பேதுல கை வைக்க சொன்னீங்க இல்லையா? 2 பேதுரு 3வது அதிகாரத்துக்கு வாங்க. கடைசி காலத்துல என்ன நடக்குங்கிறத பேதுருங்க சொல்றாரு. 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து பாருங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
அவர் வர்றாருன்னு சொல்லி சொன்னீங்களப்பா, அந்த வாக்குத்தத்தம் அது என்ன ஆச்சு? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார். எல்லாமே அப்படியே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன இருந்துச்சோ அது பூரா அப்படியே இருக்கு. அவர் வருவாருன்னு சொன்னீங்களே, எங்க? பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். என்ன இப்போ அவங்களுக்கு அப்ப அறிவுறுத்தப்படும். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கிற மாதிரி, எப்பா இப்படித்தான் பூர்வத்தில் அவங்க நம்பாம இருந்தாங்க, பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மழை வந்துச்சு அழிச்சது, அதே மாதிரி அக்கினி வந்து இந்த பூமியை அழிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள இன்னும் மனதில் அது அறியாம இருப்பாங்க. அடுத்து 8வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி வரும்? திருடன் லெட்டர் போட்டு வரமாட்டான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு வரமாட்டான். என்ன, நீங்க எதிர்பாராத வேலையில வரும். இதைத்தான் சொல்றாரு. நீங்க தெசலோனிக்க கிருபத்துக்கு வாசிச்சீங்கன்னா அதே தான். என்ன, திருடன் வருகிற விதமாய், என்ன அறியாம எதிர்பாராத நேரத்தில். அப்போ என்ன, நோவாவினுடைய காலம் மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிடுவோம், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக. என்ன, நீங்க எதிர்பாராத நேரம், நீங்கள் ஆயத்தம் இல்லாத நேரம், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கல்யாணம் போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் கர்த்தர் வருவார். அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு நீதியாய் கர்த்தருக்கென்று வருகைக்கென்று ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். நோவா காலத்தில் என்ன பார்த்தோம்? மாரல் டிக்ளைன் என்று சொல்லக்கூடியதா அவர்கள் எல்லோரும் அறநெறியை விட்டு ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தது முதலாவது. ரெண்டாவது என்ன, ஆவிக்குரிய முறையில் விசுவாச துரோகம் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? சடனாக வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், சடுதியில் யாரும் எதிர்பாராத போது வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கை? முதல்ல நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை உங்களை கன்சியூம் பண்ணக்கூடியதாக எல்லாம் வேலையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நோவா எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். நமக்கு என்ன அழைப்பு? நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நீங்கள் எதிர்பாராத வேலையில் நீங்கள் ஆயத்தமாக இல்லாத போது அவர் வரக்கூடிய ஒரு காரம் உண்டாகும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் 37வது வசனத்திலையும் சொல்லும் என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். 39வது வசனத்தையும் சொல்லும்போது அதே மாதிரி தான் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். எப்படி? நோவா காலத்தில் நடந்த மாதிரியே நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, நோவா காலத்தில் எப்படி அவங்கெல்லாம் அன்றாட வேலையை பார்த்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருந்தாங்க, கர்த்தருடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லையோ, அதே மாதிரி தான் உபத்திரவ காலம் முடிஞ்சதற்கு பின்பாக கர்த்தருடைய வருகை காலகட்டங்களில் இப்படி இருப்பாங்க. சரியா? இப்போ 40வது வசனம், 41வது வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்ப யாரை எடுத்துக்கிடுவாங்க? சும்மா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாரை எடுத்துருவாங்க? இதுதான் நம்ம இருக்கிறதுலே தப்பா புரிஞ்சுக்கிட்ட பகுதி. நோவா காலத்தில் யார் பாதுகாக்கப்பட்டா, யார் அழிக்கப்பட்டா? நோவா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ராப்சரே கிடையாது. இது ராப்சரே கிடையாது. இது எப்போ நடக்குது? உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம். நம்ம எங்கே இருப்போம்? உபத்திரவ காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சபை மேலே போயிடும், நம்ம இருக்கவே மாட்டோம். ஆனால் இது என்னன்னா, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா மேலே போயிட்டு லெஃப்ட் பிஹைண்டுன்னு ஒரு மூவி வேறு இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ நம்மளை கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம முதலே மேலே போயிடுவோம். இது எப்போ? 7 வருட உபத்திரவ காலம்,
அதுலேயும் 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் முடிந்த பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை கர்த்தர் சொல்றார். ஏன்னா இது நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறோன்னா, அந்த வசனத்தை வாசித்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆஹா இது விசுவாசிகளை ஆண்டவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அது இல்லவே இல்லை. இது நம்ம உபத்திரவ காலத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை உபத்திரவ காலத்தில் இங்கே இருக்கவே இருக்காது. இங்கே யாரு நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும்னு சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு. நோவா காலத்தில் யாரு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? நோவாவும் அவருடைய குடும்பமும். ஏன்னா 40வது வசனத்தில் இங்கே சொல்லும்போது ஒரு ஆணை குறிக்கக்கூடியதா, 41வது வசனத்தில் குறிக்கும்போது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இது என்னன்னா இங்கே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ராப்சரே கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளுவதே கிடையாது. சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அதற்கு பின்பாக 7 வருட கால உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காரியமே நடைபெறும். ஏன்னா மிட் பாயிண்ட் என்ன? 15வது வசனம் சொன்ன மாதிரி பாழாக்கும் அருவருப்பு. அதனால தான் நம்ம இது கவனமாக இந்த மத்தேயு 24வது அதிகாரம் முழுவதும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் விட்டுப்படப்படுவாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்வாங்க, ஒருத்தர் விட்டுப்படப்பாங்க. ஏன்னா மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 31லேருந்து 46வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது என்ன? வெள்ளாடு செம்மறியாடு, தனக்கு உண்டான ஆடை ஆண்டவர் எடுத்துக்கிடுவார். மீதியை என்னது? நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே என்னென்னா, இங்கே நோவா காலத்தில் நடந்தது போல நடக்குன்னு சொல்லும்போது இங்கே எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாரு? அக்கிரமக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்போ யார் கைவிடப்பட்டு போவா? இங்கே யார் இருப்பா பூமியில்? விசுவாசிகள், தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனே தோணுதா அவங்களுக்கு? அந்த கேள்வி வருதா வரலையா? என்ன விட்டுட்டு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டான்னா, அக்கிரமக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். 1000 வருட அரசாட்சியில் இவங்க தான் போய் வாழுவாங்க. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிச்சிங்கன்னா எப்படி 100 வயசில் ஒருத்தன் செத்தான்னா 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருக்கும்? அவன் சின்ன பிள்ளை செத்ததுன்னு நினச்சி அழுகக்கூடிய அளவுக்கு இருக்கும். 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்போ நம்ம எங்கே இருப்போம்? ஆளுகை செய்கிறவங்களாக இருப்போம். 1000 வருட அரசாட்சியில் நம்ம ஆளுகை செய்கிறவங்களாக இருப்போம். இந்த மக்கள் தான் 1000 வருடத்தில் பூமியை நிரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கல்யாணம் கட்டுவாங்க, இவங்க பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அதற்கு பின்பாக மறுபடியும் அந்தி கிறிஸ்து வெளியே அதற்கு பின்பாக தான் அர்மகாதன் யுத்தம் நடைபெறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து மிக தெளிவாக மொத்தமும் போட்ட புஸ்தகம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் வாசிங்க. இல்லை எனக்கு வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க யூடியூப்பில் மெசேஜ் கேளுங்க, நோட்ஸ் இருக்குது. தயவு செய்து உங்களை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தெளிவாக எப்போ நடக்கிறது? உபத்திரவ காலம் முடிந்த பின்பு நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இது அந்த காலத்தில் இருக்கிறதுல விசுவாசிகள் இங்கே இருக்க போடுவாங்க. அவங்க 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவாங்க. அக்கிரமக்காரங்கெல்லாம் ஆண்டவர் எடுத்து அவங்கள அழிக்கக்கூடிய காரியம். அதனால தான் நோவாவினுடைய பேழை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வருவது போல இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் 42வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஏன்னா இங்கே வயலில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க. ஆனால் லூக்கா 17வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லும்போது, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப என்ன? வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வயலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை படுக்கையில் இருந்தாலும் சரி, யார் நீதிமானோ அவங்க பூமியில் விடப்படுவார்கள். அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ள நம்மளை போல அவங்க உள்ள வருவாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு 1000 வருட அரசாட்சி பண்ணக்கூடியவங்களா நம்ம சேருவோம். இங்கே பூமியில் என்ன? அவர்கள் உள்ளே போவாங்க. அப்போ இருக்கிற அக்கிரமக்காரர் எல்லாரும் எடுக்கப்பட்டு அவர்கள் பாதிக்கப்படுற இடத்துல வைத்து 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் தள்ளப்பட்டு அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். ஸோ இப்போ இங்கே கைவிடப்படுவது விசுவாசிகளை விட்டுட்டு போயிடுவார் அந்த காலகட்டத்தில். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் மத்தேயு 25வது அதிகாரத்தில் இந்த 10 கன்னிகைகள் ஓமானத்தில் சொல்லும்போது என்ன சொல்வார்? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். என்ன? கதவு மூடிட்டா அதுக்கப்புறம் என்ன? கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைச்சதுக்கு அப்புறம் உள்ள வர முடியாது. நோவா காலத்தில் எப்படி பேழை அடைச்சதுக்கு அப்புறம் யாரும் உள்ள வர முடியாதோ அதே மாதிரி இங்கேயும் கதவு அடைச்சதுக்கு அப்புறம்
வரவே முடியவே முடியாது. அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும். நம்ம மத்திய 25வது அதிகாரம் பார்க்கும்போது மிக தெளிவாக புரியும். இது பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசியில் ரொம்ப அழகா சொல்லப்பட்ட வசனம். 16 வசனம் பாருங்க, 3வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, எப்படி ஒரு ஊழியக்காரன் தனக்கு ஊழியம், ஒரு எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரனை எப்படி பாதுகாத்து பராமரிப்பானோ அது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் என்ன நான் காண்பிப்பேங்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் யாரு அவருக்குன்னு வாழ்றவங்க, யாரு அவருக்குன்னு வாழணுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப நீங்க 2 பேருக்கு வாங்களேன். 2 பேர் 2வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அபபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, எப்படி பிற்காலத்தில் நடக்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி 8 பேரை மட்டும் நோவாக்குள்ள வச்சு பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்தார் நோவா குடும்பத்தை, மீதி பேரெல்லாம் ஜலப்பிரளயத்தில் அழிவிச்சது போல பிற்காலத்தில் நடக்கப்படும் என்பதை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறது. அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகாரம் நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். எப்படி லோத்தை ரட்சித்தாரோ 2 உதாரணம் சொல்றாரு. ஒன்னு எப்படி நோவாவுக்கு ரட்சித்தாரு, எப்படி லோத்தை தப்பிக்க வச்சாரு. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும், ட்ரிபுலேஷன்ல இருந்து நம்மளை ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் ரெண்டும் அவருக்கு தெரியும். நம்மளை எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போவாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நம்ம முன்னாடியே மேலே போயிடுவோம், நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அப்போ உபத்திரவ காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த 3.5 வருஷம் இருக்கக்கூடிய அந்த சந்ததி கர்த்தருடைய வருகையை பார்க்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். எப்படி விழித்திருங்கள்? ஏன்னா கர்த்தர் வரப்போறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்க. அவர் எப்போ வருவார் என்று சொல்லக்கூடியதாக. இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், அண்ணே நம்ம தான் பரலோகம் போயிட போகிறோமே, நம்ம தான் மேலே இருப்போமே, நம்ம தான் கர்த்தரோட வரப்போகிறோமே, அதனால் நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது என்னென்னா, we must understand the urgency of salvation. ஏன்னா ரட்சிப்புக்கு கதவு அடைக்கிற வரைக்கும், காலம் வரைக்கும் தான் கதவு. நோவாவினுடைய பேழை கதவு எப்போ சாத்தப்பட்டதோ, சோதம் குமாராவிலிருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்களோ, அதே மாதிரி கதவு சாத்தப்படுற வரைக்கும் தான் நமக்கு இது. அதனால உங்களை ரட்சிப்பில் இருக்கிற, உங்களை நியாய தீர்ப்பிலேருந்து எது பாதுகாக்கும்? ரட்சிப்பு மட்டும்தான் பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளே வரும்போது நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இன்னொரு காரியம் என்ன, இந்த கதவு எப்போவுமே திறந்துருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கலாம், நம்ம கடைசி நேரத்தில் சொல்லிடுவோன்னே, என்ன அந்த அந்த இவன் இருந்தான்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கிறேன், அதை செய்வேன் இதை செய்வேன், அப்போ பார்த்துக்குறோம், கடைசி நேரத்தில் வரும்போது இயேசுவேன்னு சொல்லிடுவேன். எப்படி அந்த நமக்கு தான் அந்த சிலுவையில் தொங்குனவன் இருக்கான்ல, அவன் பார்த்து என்ன சொன்னா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வரும்போது என்னை நினைச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னான், அவ்வளோதான். அந்த மாதிரி நானும் சொல்லிடுவேன். யாரு கண்டா ஹார்ட் அட்டாக்ல அது சொல்கிற கூட உனக்கு வாய்ப்புலாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கதவு எப்பயும் திறந்திருக்குன்னு நினைக்காதீங்க. திறந்திருக்க காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். வந்தவங்க we should live with an expectation. அந்தி கிறிஸ்துவல்ல கர்த்தர் வரப்போறார், அதனால நான் ஆயத்தமாக இருக்கணும்.
எப்போ வருவாருன்னு தெரியாது. அதனால நான் எப்பொழுதும் ஆயத்தமாய் கர்த்தரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கணும். ஆர் யூ ரெடி? நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் நினையாத நாளிகையில் அவர் வரப்போகிறாரு. ஆர் யூ ரெடி? ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள், நடைபெறக்கூடிய காரியங்கள் ரொம்ப வேகத்தில், அசுர வேகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ளே மாத்திரம்தான் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிறிஸ்து என்கிற அந்த சபை என்கிற பேழைக்குள் வராதவங்களாக இருந்தீங்கன்னா, ஏன்னா சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும், பேழை எடுத்துக்கொள்ள போல சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதில் வரலைன்னா நீங்கள் பரிதவிக்கக்கூடியவங்களாக போயிடுவீங்க. இந்த உபத்திரவ காலத்தில் போவீங்க, இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும். அந்த நாளில் கர்த்தரை கூப்பிட்டாலும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்பார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கதவு மூடப்பட்டுரும். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த நோவா காலத்தில் எப்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல் நமக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அதனால் நம்ம என்ன கவனமாக, ஆயத்தமாக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக, சமாதானமாக வாழ முடியும். செய்வோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடியவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசட்டும். இதுவரை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தா, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காய் நீங்கள் இந்த பூமிக்கு பலியானீங்க, உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் பாவி என்று அறிக்கை செய்கிறேன், நான் மனம் திரும்பி உமக்கென்று வாழ விரும்புகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, இயேசுவே என்னுடைய இரட்சகர், இயேசுவே என்னுடைய ஆண்டவர், நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கென்று வாழ்வேன் என்று அறிக்கை கொடுக்கிறவங்க அந்த சபை என்கிற பேழைக்குள்ள வருவீங்க. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆயத்தமாய் இந்த கதவு சாத்தப்படுவதற்கு முன்பாக உள்ள வந்துருவீங்களா? வந்தவங்க மற்றவர்களுக்கு, ஐயா, சகோதரனே, சகோதரியே, கதவு அடைக்கப்பட போகிறது, வந்துரு வந்துரு. நோவா 120 வருடம் பிரசங்கித்தார் நீதியை குறித்து. நம்ம டயர்டாக வேணாம். நாமும் தைரியமா அவங்களுக்கு, மற்றவர்களுக்கு தேவ நீதியை குறித்து பிரசங்கங்களா வருவோமா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. உம்மை அறியாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா, ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்து உம்முடைய கிறிஸ்து என்கிற பேழைக்குள் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிறவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்தில் மற்றும் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்களையும் இந்த தேவ ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்கு நான் என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய், உம்முடைய வருகையை எப்போதும் எதிர்நோக்கி காத்திருக்கிற மக்களாய், ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் நாங்கள் தீவிரமாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.